அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்க கிஷோர் குமார். ஸோ இது வரைக்கும் நம்ம மிடிவல் இந்தியன் ஹிஸ்ட்ரியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் போன கிளாஸில் தான் நம்ம ஆரம்பித்தோம் மிடிவல் இந்தியன் ஹிஸ்ட்ரி. அதில் ட்ரைபார்ட்டியட் ஸ்ட்ரகிள் பற்றி நம்ம பார்த்துருப்போம். அது உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த இம்பார்ட்டண்ட்டான சாப்டரான த கிரேட் சோலாஸ் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கிரேட் சோலாஸ் பற்றி பார்க்கலாம். இது யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்குறாங்க. சோழர்களை பற்றி கொஞ்சம் கம்மியாக தான் கேட்குறாங்க. பட் நம்ம யூபிஎஸ்சியில் வந்து இது கேட்கல, அதனால கம்மியாக நம்ம படிக்கலாம் அப்படின்லாம் நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா அடுத்தடுத்த வாட்டி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இம்பீரியல் சோலாஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானவங்க. ஏன்னா இவங்க தான் இந்த நேவல் ஃபோர்ஸை, நேவல் ஃப்ளீட்டை வந்து ரொம்ப சூப்பராக வந்து கையாண்டவங்க. அதுக்கப்புறமா வந்து இந்திய நேவிக்கே வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவங்க. இதுக்கப்புறமா யார் இம்பார்ட்டண்ட்டாக ஆகுறாங்க நேவியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி மகாராஜ் தான் ஆகுறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க தான் வந்து சோழர்கள் தான் வந்து இந்த பே ஆஃப் பெங்கால் அந்த லேக் அந்த சீயை சோழர்கள் ஏரியா மாற்றி வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? அது எப்படி மாற்றினாங்க, ஏன் மாற்றுறாங்க, அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அவங்க ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு என்ன மாதிரியான பங்கு ஆற்றுறாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த கிளாஸில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் சாப்டர் தான். ஓகேங்களா? தேர்ட் சாப்டர் சவுத் இந்தியா த சோலா எம்பையர். ஓகே, 900 to 1200 AD. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சோழர்களுடைய ஃபவுண்டர் யாரு அப்படின்னு பார்ப்போம். சோழர்களுடைய ஃபவுண்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயாலய சோழன் அப்படிங்கிறவர். விஜயாலய சோழன் இவர் தான் வந்து சோழாஸுடைய ஃபவுண்டர்ஸ். ஓகேங்களா? விஜயாலய சோழன். அப்போ எப்போ இது வந்து ஃபவுண்ட் பண்றாரு அப்படின்னா 850 AD. அப்போ இதுக்கு முன்னாடி சோழர்கள் என்னவா இருக்காங்க அப்படின்னா பல்லவர்களுடைய ஃபியூடேட்டரிஸா இருக்காங்க. பல்லவாஸுடைய ஃபியூடேட்டரி. அப்போ லாஸ்ட் பல்லவா கிங் யாருன்னு நான் சொன்னேன், அபராஜித்த பல்லவன். ஓகேங்களா? அபராஜித்த பல்லவனை விஜயாலய சோழன் வந்து வீழ்த்திட்டு தான் அவர் வந்து தனியா வந்து அவரு சோழர்களுடைய அரசாங்கத்தை அமைக்கிறார். அவருடைய கேபிட்டல் எங்க இருக்கு, விஜயாலய சோழனுடைய கேபிட்டல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்கு. ஓகேங்களா? தஞ்சாவூரை ஹெட் குவார்ட்டர்ஸா தலைநகராக கொண்டு சோழர்கள் அவங்களுடைய ஆட்சியை, இம்பீரியல் சோலாஸ், இவங்களை வந்து லேட்டர் சோலாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடியும் சோழர்கள் இருந்தாங்க, அவங்க சங்கம் சோலாஸ். ஓகேங்களா? அவங்கள பத்தி வந்து நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியாவில் படித்தோம். இதுல சங்கம் சோலாஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆள் யாரு, கல்லணையை கட்டினது யாரு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் அந்த அந்த சோழரை பத்தி எந்த எந்த போயட் வந்து எழுதி வச்சிருந்தாரு அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இது ரெண்டு பேரையுமே வந்து நான் வந்து டான் ஆஃப் டீப் சவுத் அந்த லெசன்ல வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அதை ஒரு வாட்டி ரீகால் பண்ணி சொல்ல பாருங்க. இப்போ நம்ம இம்பீரியல் சோலாஸ்க்கு வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விஜயாலய சோழனுடைய பையன் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதித்ய சோழன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆதித்ய சோழன் ஓகே, இவர் தான் வந்து நிஜமாலே வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அபராஜித்த பல்லவனை வீழ்த்துறாரு. ஏன்னா இவர் தான் வந்து அந்த கமாண்டர் இன் சீஃபா இருக்கார். ஓகேங்களா? சோழர்களுடைய ஆர்மிக்கு கமாண்டர் இன் சீஃபா வந்து அந்த டைம்ல இவர் தான் இருக்காரு. இவர் தான் வந்து அபராஜித்த பல்லவனை நிஜமா வீழ்த்துறாரு. ஆனா பேர் யாருக்கு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயாலயனுக்கு போகுது. விஜயாலயன் தான் வந்து சோழர்களுடைய அந்த அரசாங்கத்தை நிறுவுறாரு. விஜயாலயனுடைய ஒரு இம்பார்ட்டன்டான கான்ட்ரிபியூஷன் இன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா துர்கை அம்மன் டெம்பிளை தஞ்சாவூர்ல கட்டுறாரு. ஓகேங்களா? இதுதான் அவருடைய ஒரு இம்பார்ட்டன்டான கான்ட்ரிபியூஷன். அடுத்து வந்து ஆதித்ய சோழன் வராரு. அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டெம்பிளை ஒரு சின்ன டெம்பிளை வந்து கட்டுறாரு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வர்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டண்டா பராந்தகா அப்படின்னு சொல்லுவாங்க. பராந்தக சோழன் 1 இவர் தான் வராரு. இவருக்கு சில சிறப்புகள் இருக்கு, சில டிஃபீட்ஸும் இருக்கு. ஓகேங்களா? அப்போ பராந்தகா சோழன் வந்து யாரை டிஃபீட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டியாஸை டிஃபீட் பண்றாரு. பாண்டியாஸ், அதுக்கப்புறமா வந்து ஈழம், இது ரெண்டுத்தையுமே வந்து இவரு அவருடைய ஆளுகையின் கீழே கொண்டு வராரு. அதனால இவருக்கு இந்த ரெண்டு பேரையும் டிஃபீட் பண்றதுனால இவருக்கு பேர் வந்து இருமுடி சோழன் அப்படின்னு பேர் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அடுத்த இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் டெம்பிள் இருக்கு பாத்தீங்களா? சிதம்பரம் நடராஜன் டெம்பிள்.
இதுக்கு வந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டு பிளேட்டிங் பண்றாரு. கோல்டு பிளேட்டிங், கோல்டு கோல்டு பிளேட்டிங். ஓகேங்களா? அதனால இவருக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பொன் வேய்ந்த சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட இன்னொரு பேர் வந்து இவருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க, பொன் வேய்ந்த சோழன் அப்படின்னு வந்து ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன், ஃபேமஸ் உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன். உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் இது எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை பத்தி சொல்லுது. ஓகேங்களா? இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை பத்தி சொல்லக்கூடிய அந்த ஃபேமஸ் உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து இவரோட பீரியட்ல தான் வந்து உருவாக்கப்படுது. பராந்தக சோழனுடைய பீரியட்ல தான் உருவாக்கப்படுது. அதுக்கு அடுத்து இவருடைய ஒரு பெரிய டிராபேக் இல்லைன்னா வந்து ஒரு கருப்பு புள்ளி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரு ராஷ்டிரகூட மன்னரான கிருஷ்ணா3 ராஷ்டிரகூட மன்னரான கிருஷ்ணா3 இவர்கிட்ட வந்து தக்கோல போர்ல தோத்து போறார். ஓகேங்களா? தக்கோல போர்ல இவர் வந்து தோத்து போறார். ஓகே, தக்கோல போர்ல தோத்து போறார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தக்கோலம் வார். நெக்ஸ்ட் அடுத்த இம்பார்ட்டன்டான மன்னர், அதுக்கப்புறமா வந்து சின்ன சின்ன மன்னர்கள் வராங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க பொன்னியின் செல்வன்ல கூட பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் வர்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுந்தர சோழர் வருவாரு. அதுக்கப்புறம் அவருடைய கசின் மாதிரி, ஓகேங்களா, அவருடைய தம்பி புள்ளையான அண்ணன் புள்ளையான இவர் வருவார். ஓகேங்களா? உத்தம சோழன் வருவாரு. அதுக்கப்புறமா வர்றது தான் யாரு, இம்பார்ட்டன்டான 2 கிங் வருவாங்கங்க. அவங்க தான் சோழர்களுடைய இதுலயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். த ஏஜ் ஆஃப் ராஜராஜா அண்ட் ராஜேந்திரா 1. இவங்க 2 பேரும் தான் சோழர்களுடைய அந்த சிறப்பை, அட்மினிஸ்ட்ரேஷனை, அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த விஸ்தரிப்பை ரொம்ப பெருசாக்குனவங்க. ஓகேங்களா? இம்பீரியல் சோழாஸ்ன்னு இவங்களுக்கு அப்புறமா தான் அந்த பேர் வருது. ஓகே, ராஜராஜா 1 வந்து எவ்வளவு தூரம் ஆட்சி பண்றாருன்னு பாத்தீங்கன்னா 985ல இருந்து 1014 வரைக்கும் ஆட்சி பண்றாரு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இவர் ஆட்சி பண்ற வருஷம் இம்பார்ட்டன்ட். நான் இது வரைக்கும் வந்து வருஷம் சொல்லலை, ஆனா இந்த வருஷங்களை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, 985ல இருந்து 1014 வரைக்கும் இவர் ஆட்சி பண்றாரு. இவரோட பிள்ளையான ராஜேந்திரா வந்து 1014ல இருந்து 1044 வரைக்கும் ஆட்சி பண்றாரு. 1014ல இருந்து 1044 வரைக்கும் ஆட்சி பண்றாரு. இவங்க 2 பேரோட இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராஜராஜா என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து நிறைய பட்டப்பேர்கள் இருக்கு. ஓகேங்களா? ஏன் இந்த பட்டப்பேர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கான்குவெஸ்ட். ஓகேங்களா? கான்குவெஸ்ட்னால தான் அந்த பட்டப்பேர்கள் வருது. அதுல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான பட்டப்பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்முடி சோழா. இதுக்கு ஏன் சார் இந்த பட்டப்பேர் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரு 3 பேரை வந்து வீழ்த்துறாரு. யாரை வீழ்த்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சேரா கிங்கான பாஸ்கர ரவிவர்மன் அவரை வந்து வீழ்த்துறாரு. எந்த போர்ல வீழ்த்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தலூர் போர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? காந்தலூர் போர்ல இவர் வந்து பாஸ்கர ரவிவர்மனை வீழ்த்துறாரு. அதுக்கு அடுத்து வந்து பாண்டியா கிங்கையும் வந்து இவர் வந்து வீழ்த்துறாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய இலங்கை கிங்கான மஹிந்தா 4 அவரையும் வந்து வீழ்த்துறாரு. ஓகே, சோ இதனால பாத்தீங்க அப்படின்னா 3 பேரை வீழ்த்துறதுனால இவருக்கு வந்து மும்முடி சோழா அப்படிங்கிற ஒரு பட்டம் வருது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சாளுக்கியாஸையும் வந்து இவர் வந்து என்ன பண்றாருன்னா ஓவர் ரன் பண்றாரு. ஓகேங்களா? சாளுக்கியாஸ் ஆஃப் வேங்கி அவரையுமே வந்து வீழ்த்தி அவரு அவங்களுடைய ஃபியூடேட்டரியா ஆக்குறாரு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இவருக்கு ஜெயம் கொண்டான் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு, ஜெயம் கொண்டான். ஓகே, அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரு மால்தீவ்ஸையும் போய் ஆட்சி பண்றாரு. ஓகேங்களா? மால்தீவ்ஸையும் வித்துறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவர் அந்த நேவல் ஃபோர்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்காரு. ஏன்னா நேவல் ஃபோர்ஸ் மால்தீவ்ஸ், ஸ்ரீலங்கா இந்த மாதிரியான இடங்களெல்லாம் வந்து வீழ்த்துறதுக்கு ஒரு ஸ்ட்ராங் நேவி தேவை, அது இவர்கிட்ட இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரின் ட்ரேடை வந்து மனசுல வச்சுக்கிட்டு தான் பண்றாங்க. ஃபாரின் ட்ரேட், அதுவும் சைனாவுடைய அந்த ட்ரேடை வந்து இவங்க மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த எல்லா விஷயத்தையுமே பண்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து வந்து யார் வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜேந்திரா 1 வராரு. ராஜேந்திரா 1 வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஆளு. இவர் வந்து அவங்களுடைய அப்பா கூட இருக்கும் பொழுதே அவங்க அப்பா உயிரோட இருக்கும் பொழுதே ராஜராஜா என்ன பண்ணிடுறாருன்னா எனக்கு அடுத்து வந்து இந்த நாட்டை ஆள போறது யாருன்னா ராஜேந்திரா 1 தான், ராஜேந்திரா தான் அப்படின்றத சொல்லிடுவார். ஓகேங்களா? இன்னும் சொல்ல போனா கோ ரீஜென்ட்டாவும் ஆண்டுகிட்டு இருப்பார்.
ஓகேங்களா. லாஸ்ட் வருஷங்களில் இவர் என்ன பண்ணுவார்னா கோ ரீஜென்ட்டாகவும் ஆண்டுகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் 1014 அப்புறம் ராஜராஜா இறந்ததுக்கப்புறம் இவர் வந்து முடிசூட்டிப்பார். ஓகேங்களா. இவருக்கும் சில பேர்கள் இருக்குது. என்னென்ன பேர்கள் இம்பார்ட்டண்ட்டான பேர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து பண்டித சோழான்னு ஒரு பேர் இருக்குது. பண்டித சோழா. ஓகேங்களா. இந்த இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்கை கொண்ட சோழபுரம்ல இருக்குது. கங்கை கொண்ட சோழபுரம் அந்த டெம்பிளில் வந்து இந்த இது இருக்குது. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவன். ஓகேங்களா. சிவனே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜேந்திர சோழனுக்கு வந்து அந்த கார்லாண்டில் வந்து ஒரு இது பண்ணுற மாதிரி, கார்லாண்டில் வந்து அவருக்கு வந்து சூட்டுற மாதிரி, முடி சூட்டுற மாதிரியான ஒரு போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா. பண்டித சோழா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்று தெரிந்த சோழன் அர்த்தம். ஓகேங்களா. எஜுகேட்டட் கிங்கா இவர். அதுக்கப்புறமா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கும் வேற வேற கடாரம் கொண்டான். ஏன்னா வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கடாரம் வரைக்கும் போயிட்டு இவருடைய இன்ஃப்ளூயன்ஸை வந்து நிறுவுறாரு. கடாரம் வரைக்கும் போறாரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடாரமும் நேவல் எக்ஸ்பெடிஷன்ஸ் மூலமா சைலேந்திரா டைனாசிட்டி, இதுதான் வந்து ஸ்ரீவிஜயா எம்பையர். இதை ஆட்சி பண்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சைலேந்திரா டைனாசிட்டி. இந்த சைலேந்திரா டைனாசிட்டிக்கு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு நேவல் எக்ஸ்பெடிஷன் போயிட்டு அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ரெயிட்டை வந்து இவரோட இன்ஃப்ளூயன்ஸ்குள்ளே கொண்டு வராரு. இவரோட மெயின் எய்மே அது மட்டும்தான். ஆட்சியை பிடிக்கணுன்ற இது கிடையாது. இந்த ட்ரேட் ரூட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ட்ரேட் ரூட்டு சைனாவுக்கு போகுது. இந்த சைனாவுக்கு போகிற இந்த ட்ரேட் ரூட்டை நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக தான் இந்த எக்ஸ்பெடிஷனை கொண்டு வராரு. ஓகே, இதையும் சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா வந்து கெமர் அப்படிங்கிற இந்த கம்போடியன் ரூலர் இருக்கவர் பார்த்தீங்களா, இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா சோலா கிங் கிட்ட உதவி கேட்குறாரு. ஏன்னா இந்த சைலேந்திரா கிங் என்ன பண்ணுறாருன்னா சைனீஸ் கிங் கிட்ட போயிட்டு இவர் உதவி கேட்குறாரு இவருக்கு எதிராக சண்டை போடுறதுக்காக. அப்போ ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனா கிங் வரத்துக்கு முன்னாடியே இவர் வந்து சைலேந்திரா டைனாசிட்டியை தாக்கி அவருக்கு தேவையான ஒரு ஆளை வந்து அங்கே நியமிச்சுட்டு போயிடுறாரு. ஓகே, டு என்ஷூர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மலாக்கா ஸ்ட்ரெயிட். ஓகே, அந்த டைம்ல இருந்தே மலாக்கா ஸ்ட்ரெயிட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு சோக்கிங் பாயிண்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகே, அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ரீலங்காவையுமே வந்து தன்னுடைய ஆளுகை கீழே கொண்டு வராரு. அதுக்கப்புறம் கங்கை வரைக்கும் போகிறாரு. அதாவது வந்து கேஞ்சஸ் வரைக்கும் போயிட்டு பாலா டைனாசிட்டி அந்த டைமில் ஆண்ட மஹிபாலா. இந்த மஹிபாலாவை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. யாரு இவர் வந்து போஜாவுடைய பேரன். ஓகேங்களா, போஜா இல்லை மஹிர் போஜா. மஹிபாலா வந்து இவருடைய அந்த ஆளுகையின் கீழே இருந்திருக்காரு. அவரையுமே வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தோக்கடிச்சிருக்காரு. ஓகேங்களா, தோக்கடிச்சிருக்காருன்னா அவர் வந்து அங்கே போயிட்டு டிஃபீட் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய கேஞ்சஸில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை கட்டுறாரு. ஓகேங்களா, அந்த டிஸ்ட்ரிக்டை கட்டுறாரு, அந்த ஹெட் குவார்ட்டர்ஸை கட்டுறாரு. அதுதான் வந்து கங்கை கொண்ட சோழபுரமாகவும் இன்னமும் இருக்குது. தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வில்லேஜாக இப்போ இருக்குது. பட் அந்த டைமில் ரொம்ப பெரிய ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்திருக்கு. நிறைய பேலசஸ் இருந்திருக்கு, நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. ஒரு சோழர்களை பற்றின ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சோழர்கள் எப்பயுமே அந்த கடவுளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இவங்களுடைய வீட்டை கட்டுறதை தாண்டி கடவுளுடைய அந்த வீட்டை கட்டுறதுல, அதாவது டெம்பிள்ஸை கட்டுறதுல ரொம்ப மும்முரம் காட்டுறாங்க. ஏன்னா அவ்வளவு செதுக்கி பார்த்து கல்லால கட்டப்பட்ட அந்த கோயில்கள் மாதிரியே இவங்களுடைய பேலஸையும் இவங்களால கட்டியிருக்க முடியும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா கோவில்களை கல்லுல கட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து இவங்களோட பேலஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடன் ஸ்ட்ரக்சர்ஸ்ல கட்டுறாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக தான் கட்டுறாங்க, இருந்தாலும் உடன் ஸ்ட்ரக்சர்ஸ்ல கட்டுறாங்க. ஏன்னா அதுதான் பெர்மனன்ட். நம்ம வந்து டெம்பரவரி அப்படிங்கிறத உணர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அறிஞர்கள் சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நம்மளால வந்து புரிஞ்சிக்க முடியுது. ஸோ ஃபாரின் எக்ஸ்பெடிஷன்லேருந்து நேவல் எக்ஸ்பெடிஷன்ஸ்லேருந்து இன்டர்னலாக பார்த்தீங்கன்னா அந்த கங்கா டைனாசிட்டி, அதுக்கப்புறமா வந்து மஹிபாலா டைனாசிட்டி இவங்களையும் வந்து வீழ்த்தியிருக்காரு. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ராஜேந்திர சோழன் வந்து மஹிபாலா அந்த கேஞ்சஸை வந்து போய் தாக்கும் பொழுது இந்த சைமல்டேனியஸாக இது ஈஸ்டில் நடக்குது. வெஸ்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோம்நாத் டெம்பிளை வந்து முகமது ஆஃப் கஜினி வந்து தாக்கிட்டு இருக்காரு.
அப்போ ஹிஸ்டாரியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 2 பேருமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தோல்வியே அடையாதவங்க, தோல்வியே தெரியாதவங்க. இன்னும் சொல்ல போனால் நெப்போலியன் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு வந்து ராஜேந்திரனை சொல்லுவாங்க. ஏன்னா இவருக்கும் தோல்விங்கிறதே என்னன்னு தெரியல. கஜினியும் பார்த்தீங்கன்னா அவருடைய 17 போரில் வந்து 17 ரைட்ஸையுமே வந்து வெற்றியாக வந்து பிளண்டர் பண்ணிட்டு போயிருக்காரு. அப்போ இந்த 2 பேருமே வந்து சண்டை போட்டாங்க, இல்லைனா வந்து மீட் பண்ணது. இவர் வந்து இந்த மாதிரி ஒரு வெளிநாட்டவர் வந்து சிவன் கோயிலை தாக்குறாருன்னு ராஜேந்திரனுக்கு ஒரு வேலை தெரிந்திருந்தால் என்ன ஆயிருக்கும், அந்த போர் எப்படி இருந்திருக்கும் அப்படின்லாம் கண்டெம்ப்ளேட் பண்றாங்க. ஓகேங்களா. பட் ஹிஸ்ட்ரிங்கிறது என்ன நடந்ததோ அதை படிக்கிறது தான். நடக்க போறது இல்லை நடந்திருக்கலான்னு நம்ம பார்த்தோம்னா அது ஃப்ரிக்ஷனாக மாறிடும். ஓகே. ஸோ நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, கஜினி ராஜேந்திர சோழனுடைய கண்டெம்பரரின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும், அது மட்டும் போதும். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆளுகைகள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து வார் அண்ட் கான்குவஸ்ட், அப்புறமா வந்து அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன், இது எல்லாமே நம்மளால வந்து புரிஞ்சிக்க முடியுது. அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். அவங்க அதுக்கப்புறம் லாஸ்ட் கிங்காக வந்து யார் இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வந்து ராஜேந்திரா 3 அப்படிங்கிற ஒரு லாஸ்ட் கிங்காக யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திரா 3. ஓகேங்களா. அவர் வந்து சடையவர்ம சுந்தர பாண்டியனால வந்து தோற்கடிக்கப்படுறார். ஓகே. இதோட வந்து அந்த சோழர்கள் வந்து ரொம்ப ஆளுகையா இருந்தது முடிவுக்கு வருது. இப்போ இவருக்கு அடுத்து யார் வரா, ராஜேந்திர 1க்கு அப்புறம் யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலோத்துங்கா வருவார். ஓகேங்களா. இவர் என்ன பண்றாரு, குலோத்துங்கா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சாளுக்கிய மரபை சேர்ந்தவர். ஓகேங்களா. அதனாலதான் இதுக்கப்புறம் வந்து தெலுங்கு சோழாஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னன்னா இவருடைய பெண்ணான, ஏன்னா இவருக்கு பையன் கிடையாது, ராஜேந்திராவுக்கு பையன் கிடையாது, இவருக்கு வந்து பொண்ணு தான், அமங்காதேவின்னு பேரு. இந்த அவங்களுடைய பொண்ணான அமங்காதேவிய சாளுக்கியன் கிங்குக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த கிங்குக்கும் அமங்காதேவிக்கும் பிறந்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்கன். இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய அந்த நிலமான வெங்கியையும், அதுக்கப்புறம் இவருடைய இந்த சைட்ல இருக்கக்கூடிய இவருடைய அப்பா நிலமான அந்த தாத்தாவுடைய நிலமான நம்ம சோழர்களுடைய அந்த தஞ்சாவூரையும் ஒன்னா சேர்த்து தஞ்சாவூரை கேபிட்டலா வச்சு இவர் ஆட்சியை தொடங்குறாரு. இவர் எதுக்காக பேர் போனவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இவர் தான் வந்து சுங்கத்தை வந்து தவிர்த்தவர். ஓகேங்களா. சைனீஸுக்கு வந்து எம்பசரிஸ் நிறைய போய்கிட்டே இருக்கு. 3 இம்பார்ட்டண்ட்டான எம்பசரிஸ் போச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. 1016ல், 33ல், அதுக்கப்புறமா வந்து 67ல், இப்படியெல்லாம் வந்து எம்பசரிஸ் போகுது. இதில் நிறைய லட்சக்கணக்கில் வந்து அவங்க வந்து வணிகம் பண்ணுறாங்க. ஆனால் வணிகர்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுங்கம் நிறைய இருக்குது, சுங்கம்னா வந்து டாக்ஸஸ், டோல் டேக்ஸ் வந்து இருக்குது, எங்களால் வந்து லாபகரமாக வந்து இந்த விஷயத்த பண்ண முடியல, ட்ரேடை பண்ண முடியலன்னொடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா ஊக்குவிக்கும் விதமாக, அதாவது வந்து வணிகத்தை ஊக்குவிக்கும் விதமாக இந்த டாக்ஸஸை வந்து தவிர்க்கிறார். ஸோ அதனால தான் இவருக்கு ஒரு பேர் வருது, சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்ற ஒரு பேர் வருது. தசாவதாரத்தில் கூட அந்த ஒரு டைலாக் வரும். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படிங்கிறது குலோத்துங்க 1. இதுக்கப்புறம் இவரும் பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் பேட்டர்ன் ஆஃப் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். கிரேட் பேட்டர்ன் எப்படி சொல்றீங்க அப்படின்னா, நிறைய புலவர்கள் இருக்காரு பார்த்தீங்களா, மெடிவல் புலவர்கள், இப்போ நமக்கு தெரிந்த புலவர்கள் எல்லாருமே வந்து இவரோட அவைகளில் தான் இருந்திருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேக்கிழார், பெரிய புராணம் எழுதினவர். ஓகேங்களா. கம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது வந்து கம்பன் வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன பொருளுக்கு கூட தமிழோடைய கவிதைகள் தெரியும், அதை கேட்டால் கூட தமிழில் ஏதாவது ஒரு கவிதை சொல்லுவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஃபேமஸ் ஆன ஆள். கம்பன் வந்து ராமாயணம் எழுதினவர். அப்புறம் வந்து சேக்கிழார் பெரிய புராணம். ஓகேங்களா. அப்புறம் வந்து ஒட்டக்கூத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மூவர் உலா அப்படின்னு ஒரு விஷயம் எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் குலோத்துங்க பிள்ளை தமிழ் இந்த புக்கு எழுதியிருப்பார். ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து ஜெயம் கொண்டான். ஓகேங்களா. சேக்கிழார் சாரி. அதுக்கப்புறமா வந்து ஜெயம் கொண்டார், அவர் வந்து கலிங்கத்து பரணி அப்படிங்கிற அந்த நூலை எழுதியிருப்பார். ஓகே. அதுக்கப்புறமா வந்து புகழேந்தி, இவர் வந்து நலவெண்பா அப்படிங்கிற அந்த நூலை எழுதியிருப்பார். இவ்வளவு பேரையுமே வந்து யாருடைய அரசவையில் வந்து பேட்டர்னைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலோத்துங்க 1 அரசவையில் தான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான மன்னர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எக்ஸ்பெடிஷன்ஸுக்காக பேர் போனவர் கிடையாது, பட் ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்காக பேர் போனவர். அடுத்து வந்து ராஜராஜா 2. ஓகேங்களா.
ஏன்னா ராஜேந்திரா ஒன் வந்து ராஜராஜா ஒன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட ஸ்டைலான அந்த பிரகதீஸ்வர டெம்பிளை வந்து கட்டுறாரு. அவருடைய மாடல்லையே வந்து அவருடைய பிள்ளையான ராஜேந்திரா ஒன் வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரமை கட்டுறாரு. அதுக்கு அடுத்து வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜா டூ தான் வந்து தாராசுரம்ல ஐராவதீஸ்வரா டெம்பிள் அப்படிங்கிற ஒரு டெம்பிளை கட்டுறாரு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு மோனாலித்திக் ஸ்ட்ரக்சர் தான். ஓகேங்களா, ஒரே கல்லுல செதுக்கப்பட்ட ஒரு இன்ட்ரிகேட்டான ஒரு டெம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இது எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய இன்ட்ரிகேட் ஸ்கல்ப்சர்ஸ். ஓகேங்களா, ஸ்கல்ப்சர்ஸ். அப்புறம் வந்து இது ஒரு இல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கல்ப்சர்ஸாக இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம், எப்படி எப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய மியூசிக்கல் ஸ்டெப்ஸ். ஓகேங்களா, மியூசிக்கல் ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஓகே, இந்த தாராசுரம்ல இருக்கக்கூடிய ஐராவதீஸ்வரா டெம்பிள். நெக்ஸ்ட் லாஸ்டா வந்து இதோடைய லைன்ல வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திரா 3. ஓகே, ராஜேந்திரா 3யோட முடியுது. இவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சரு, அதுக்கப்புறம் இவங்க எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கு தான் ஃபேமஸ். ஸோ அதை ஒரு வாட்டி பார்த்துருவோம். சோழாவுடைய அட்மினிஸ்ட்ரேஷன். சோழாவுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் கிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆள். அதுக்கப்புறமா வந்து ப்ரொவின்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸும் இருந்தது. இவங்களுடைய அந்த ப்ராவின்சஸை எப்படி பிரிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டலம், மண்டலம், அப்புறம் வளநாடு, வளநாடு, அப்புறம் வந்து நாடு. ஓகேங்களா, நாடுக்கு அப்புறம் ஊர், அப்புறமா வந்து சபா இப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து பிரிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பப்ளிக் ஒர்க்ஸு, இது எல்லாமே வந்து நமக்கு வந்து அதுக்குன்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிபார்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இந்த டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதுக்குன்னே வந்து ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பேர் வந்து புறவு வரி திணைக்களம் அப்படின்னு சொல்லுவாங்க. புறவு வரி திணைக்களம். ஓகேங்களா, புறவு வரி திணைக்களம், இதுதான் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோடைய பேர். இவங்க நிறைய டாக்ஸஸும் போடுறாங்க. என்னென்ன டாக்ஸஸ் போடுறாங்க அப்படின்னா கேஷாகவும் போடுறாங்க, கைண்டாகவும் போடுறாங்க. கேஷாகவும் போடுறாங்க, கைண்டாகவும் போடுறாங்க. கைண்டுனா வந்து நம்ம பொருளாகவே கொடுக்கறது. கேஷாக கொடுக்கக்கூடிய அந்த கிங்குக்கு கொடுக்கக்கூடிய டாக்ஸோட பேர் கேஷா வந்து ஒப்படின்னு சொல்லுவாங்க. ஒப்படி. ஓகேங்களா, கைண்டா கொடுக்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறை கட்டின நெல். ஓகேங்களா, இறை கட்டின நெல் அப்படின்னு வரும். இறை கட்டின நெல், நெல்லை வந்து கொடுக்கறதுங்க, வேற ஒன்றும் இல்லை. இறை கட்டின நெல். அதுக்கப்புறமா வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் இரிகேஷன் இதுவும் வந்து இவங்க பண்ணாங்க. ஓகேங்களா, இரிகேஷன், நிறைய இரிகேஷன் ஒர்க்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. சோழர்கள்னாலே அவங்க இரிகேஷன் ஒர்க்கில் தான் பேர் போனவங்க. வீரநாராயண ஏரியிலேருந்து, ராஜேந்திர ஏரியிலேருந்து அவங்களோட பேரையும் வச்சுக்கிட்டாங்க. வீரநாராயண ஏரி, ராஜேந்திர ஏரி, மதுராந்தக ஏரி. மதுராந்தகன் அப்படிங்கிற அந்த மன்னனால கட்டப்பட்டது தான் மதுராந்தக ஏரி. ஓகேங்களா, உத்தம சோழனுக்கும் மதுராந்தகன் ஒரு பேர் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து ராஜேந்திரன் ஒன்னுக்கும் வந்து மதுராந்தகன் ஒரு பேர் இருக்கு. ஓகேங்களா, ஸோ ராஜேந்திர ஏரி, இந்த ஏரி இரிகேஷன் ஒர்க்ஸில் ஏதாவது வந்து ஒரு பிரச்சனை வருது, ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதை சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து நிறைய பேரை வந்து கூப்பிட்டு ஃபோர்ஸ்டு லேபர் மாதிரி பண்ணுவாங்க. வீட்டுக்கு ஒருத்தரை கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கணும். அதுவும் ஒரு டேக்ஸ் மாதிரி தான். அந்த டேக்ஸுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏரி ஆயம்னு சொல்லுவாங்க. ஏரி ஆயம். இந்த டேக்ஸுக்கு பேர் ஏரி ஆயம்னு சொல்லுவாங்க. சும்மா ஜென்ரலாக வந்து ஃபோர்ஸ்டு லேபர் பண்ணுறதுக்கு பேர் வந்து நம்ம விஸ்தின்னு பார்த்தோம் நார்த் இந்தியாவில். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தமிழில் கடமைன்னு சொல்லுவாங்க. இது என்னோட கடமைன்னு அந்த வார்த்தை வந்து அந்த பொது இதில் வந்து சேர்ந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடமைங்கிறது ஒரு டேக்ஸ். ஓகே, இப்படி ஒரு டேக்ஸ் பண்ணாங்க. இரிகேஷன் சிஸ்டமில் இவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடை வந்து கையாண்டாங்க. அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ் கிராஸ் இரிகேஷன். கிறிஸ் கிராஸ் இரிகேஷன். கெனால் வந்து கட்டினாங்க. ஓகேங்களா, எப்படின்னா நார்த்லேருந்து சவுத் போகிற மாதிரி, அப்புறமா வந்து ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் போகிற மாதிரி. ஒன்று வந்து ட்ரெயினாகவும் ஒன்று வந்து சப்ளைக்காகவும் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா, இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாடி வாய்க்கால்னு சொல்லுவாங்க. இந்த கிறிஸ்காஸ் கெனாலுக்கு தான் வந்து வாடி வாய்க்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இன்னும் இம்பார்ட்டண்ட்டான அட்மினிஸ்ட்ரேஷனில் பொறுத்த வரைக்கும் இன்னும் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு சோலாஸ், அவங்களுடைய அந்த அவங்களோட அந்த படைகள் தான்.
நம்ம படைகளில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இவங்க 4 வகை படைகளையும் வச்சுருந்தாங்க. யானைப்படை, குதிரைப்படை, காளான் படை, அப்புறமா வந்து நம்ம அதே மாதிரியே பார்த்தோம் நேவிஸும் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த படைகளுக்கு வந்து இவங்க ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் மன்னரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெய்க்காப்பாளர்கள் இருந்தாங்க. இவர் என்ன சொல்றாரு, மார்க்கோ போலோ என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, மன்னரை காப்பாற்ற முடியல, இல்லை மன்னர் இறந்துட்டாரு அப்படின்னா இவங்களும் என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உடன்கட்டை ஏறிடுவாங்களாம். மன்னரோடவே சேர்ந்து இவங்களும் வந்து அவங்களுடைய சிறை சேதத்தை அடைச்சிப்பாங்க அப்படிங்கிறத மாதிரி சொல்லியிருக்காரு. இவங்களோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைக்கோளா பெரும்படை. இந்த மன்னருக்கு மெய்காப்பாளராக இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு பேர் வந்து கைக்கோளா பெரும்படை. ஓகேங்களா, இவங்க மன்னரை வந்து யாரையுமே வந்து நெருங்க விட மாட்டாங்க, எப்பயுமே மன்னரை சூழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானவங்க இவங்க. ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். இப்போ தான் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கு வரும். லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டில் இது எங்கே இருக்குது, நம்ம எங்கே பார்க்குறோம் இதை அப்படின்னா உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் தான் நம்ம பார்க்குறோம். உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷனில் இது யாரோட பீரியடில் கட்டப்பட்டது, யாரோட பீரியடில் இந்த உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் போடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரந்தக்கா 1 பீரியடில் போடப்பட்டது. ஓகே, இது கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் வந்திருக்குங்க, அதுலேருந்தே நம்ம இதை எடுத்துக்குவோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர் கால குடவோலை முறை பெருமை சேர்த்த தமிழக அலங்கார ஊர்தி. இந்த வருஷம் 2024 ரிபப்ளிக் டே பரேடில் பிளாட்யூஸ் நிறைய வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அலங்கார தேர் வந்து வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுமே வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. நம்ம ரெப்ரசன்ட் பண்ண தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர் காலத்துடைய அந்த குடைவோலை முறையை தான் நம்ம தீமாக வந்து வச்சுருந்தோம். ஓகேங்களா, என்னன்னு வச்சுருந்தோம்னு பார்த்தீங்கன்னா மதர் ஆஃப் டெமோக்ரஸி. ஓகேங்களா, அப்படிங்கிற அந்த இதில் வச்சுருந்தோம். மதர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிற அந்த இதில் வச்சுருந்தோம். இதுதான் உத்தரமேரூர் டெம்பிள். ஓகேங்களா, உத்தரமேரூர் டெம்பிள் இங்கே தான் அதை எழுதியிருந்தாங்க. இந்த இன்ஸ்கிரிப்ஷனை வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் எப்படி தலை தூங்கி இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ என்ன மாதிரி இருந்துச்சு சார் உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன். வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனில் நமக்கு வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சு. மெம்பர்ஷிப்புக்கான குவாலிஃபிகேஷன், மெம்பராக இருக்கணும்னா அந்த சபாவில் இருக்கணும். இப்போ வந்து சோழர்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் லேண்ட் கிராண்ட்ஸ்லாம் இருந்துச்சுங்க. இந்த லேண்ட் கிராண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெசன்ஸுக்கு கொடுத்தாங்க, பெசன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஓகேங்களா, அது இல்லாமல் பிரம்மதேயான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பிரம்மதேயானா வந்து பிராமணர்களுக்கு கொடுத்த நிலம். அப்புறமா வந்து தேவதானா அப்படின்னு சொல்லுவாங்க. தேவதானாங்கிறது டெம்பிள்ஸுக்கு கொடுத்த நிலம். ஓகேங்களா, இது எல்லாத்தையுமே வந்து பார்க்கறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெசன்ஸ் இருந்தது வந்து ஊர். ஓகேங்களா, அவங்களோட இதுவை நிர்மாணிச்சுக்கிட்டாங்க. இந்த பிரம்மதேயா தேவதானா இருக்கு பார்த்தீங்களா, இதை நிர்மாணிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சபாஸ். இந்த சபாஸுக்குள்ள என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள இவங்களே கமிட்டிஸ் போட்டு அதை வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ஸை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த கமிட்டிஸில் யார் மெம்பராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இதில் எழுதி வச்சுருந்தாங்க. அதுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த மெம்பராக இருக்கணும்னா அவருக்கு வந்து லேண்ட் இருக்கணும், வீடு இருக்கணும், இல்லை அவர் டேக்ஸ் கட்டி இருக்கணும். ஓகேங்களா, இல்லைனா வேதாஸில் அவருக்கு நாலேஜ் இருக்கணும், அவர் மாரல் பிஹேவியர் இருக்கணும் அவருக்கு. அதாவது வந்து எந்த ஒரு குற்ற பழக்கங்களும் அவருக்கு இருந்துருக்கக்கூடாது. அவருக்கு மட்டும் இல்லை, அவரோட குடும்பத்துக்கே இருக்கக்கூடாது. யாராவது குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் குற்றம் பண்ணியிருந்தா கூட இவர் வந்து எலிஜிபிள் கிடையாது. அப்படி இல்லைன்னா இவர் என்ன பண்ணியிருக்கணும்னா வேதாஸோடைய நாலேஜும் பாஷியாஸோட நாலேஜும் வச்சிருக்கணும். லேண்ட் ஓனர்ஷிப் இல்லை இவர்கிட்ட அப்படின்னா. நெக்ஸ்ட் எப்படியெல்லாம் டிஸ்குவாலிஃபை ஆகுறாங்க அப்படின்னு பாருங்க. கிரைட்டீரியா ஃபார் டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து எப்பப்பெல்லாம் வந்து அந்த அக்கௌண்ட்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோமோ அப்போல்லாம் சப்மிட் பண்ணணும், அப்படி இல்லைனா அவர் டிஸ்குவாலிஃபை ஆகிடுவார். ஓகேங்களா, இந்த க்ரைட்டீரியா மட்டும்தான் இருக்கிறதுலே கொஞ்சம் உருப்படியான க்ரைட்டீரியா. அதுக்கப்புறமா வந்து கமிட்டிங் மேஜர் சின்ஸ். என்னென்ன சின்ஸ் அப்படின்னா தெஃப்ட், அடல்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து அசோசியேட்டிங் வித் அவுட்காஸ்ட். ஓகேங்களா, அவுட்காஸ்ட் கூட இவர் வந்து இவரை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சவங்க கூட இவர் ஏதாவது வந்து பழகிறாரு அப்படின்னாலோ, இல்லைனா வந்து கன்சியூமிங் ஃபார்பிடன் டிஷ்ஷஸ். ஓகேங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு உகந்ததாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரை வந்து ஒரு வாழை இந்த இலையில வந்து எழுதி வச்சிடுறாங்க. இலையில எழுதிட்டு ஒரு குடத்துல போட்டுடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை கூப்பிட்டு
அந்த இலைய அந்த ஒரு பேர் எடுக்க சொல்லுவாங்க. அந்த குழந்தை எந்த பேர் எடுக்குதோ அவங்க வந்து செலக்ட் ஆனதா வந்து அறிவிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ். அந்த கமிட்டிஸ் என்னென்ன கமிட்டிஸ்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவரல் கமிட்டிஸில் கார்டன், அதுக்கப்புறம் டேங்க் இருக்கிறதுலையே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கமிட்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் கமிட்டி தான். ஏரி ஆயம்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏரி ஆயம் இல்லை, ஏரி சபா. ஓகே, இந்த ஏரி சபா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேங்க் கமிட்டி, அப்புறம் ஜஸ்டிஸ், கோல்டு, இந்த மாதிரி வந்து 5 ஃபோல்டு கமிட்டிஸ் இருந்துச்சு. இந்த கமிட்டிஸோட மெம்பர்ஷிப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லிமிட்டட் தான். ஒரு வருஷம் தான் இருக்கும். ஒரு வருஷத்துக்கும் வந்து ஒரு 4 நாள் 5 நாள் கம்மி. 360 நாள் தான் இருப்பாங்க இவங்க மெம்பர்ஸாக. இவங்க அவ்வளோதான் இருக்க முடியும், தொடர்ந்து இருக்க முடியாது. ஒரு வாட்டி இருந்துட்டாங்க அப்படின்னா 3 வருஷம் இவங்களுக்கு அன்எலிஜிபிள். ஓகேங்களா? ஒரு கூலிங் ஆஃப் பீரியடும் இருந்துச்சு. ஓகே, ஸோ இதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் தோ இட் இஸ் நாட் ஃபுல்லி டெமோக்ராட்டிக். ஏன் டெமோக்ராட்டிக்னு கிடையாது? ஏன்னா யாரும் தேர்ந்தெடுக்கப்படலை. லாட்ரி சிஸ்டம் மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடவோலை மெத்தடில் வந்து ரேண்டமாக தான் ஒரு ஒரு நேமை பிக் பண்ணுறாங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் லிமிட்டடாக தான் வந்து இருக்க முடியும், எல்லாராலையும் கலந்துக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட பேர் தான் வந்து இதை கலந்துக்க முடியும். ஸோ அதனால வந்து இது ஃபுல்லி டெமோக்ராட்டிக் கிடையாது. ஆனால் அந்த டைமில் இது ஹைலி ரெவல்யூஷனரி ஸ்டெப்பாக இருந்திருக்கு. ஸோ அதனால தான் சோழர்கள் காலத்தில் இருக்கக்கூடிய லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஓகேங்களா? வில்லியம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் எந்த இன்ஸ்கிரிப்ஷனில் இருந்துச்சு? உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன். அது யாரோட காலத்தில் அது பொறிக்கப்பட்டது? எந்த டெம்பிள்? உத்தரமேரூர் டெம்பிள். யாரோட காலத்தில்? பராந்தகா 1 டெம்பிள். அந்த இதில் அதுக்கப்புறம் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்தால் அது மாதிரி ஏதாவது ஃபிலிம்ஸில் 2-3 வார்த்தையில் கேட்பாங்க, அவ்வளோதான். டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ், அப்புறம் மெம்பர்ஷிப்பு, இப்படி கேட்பாங்க. மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அனலைஸ் பண்ண சொல்லுவாங்க. இது வந்து டெமோக்ராட்டிக் மெத்தட் தானா அப்படின்னு வந்து டெமோக்ரஸியை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இருந்துச்சா, இப்படின்லாம் கேள்விகள் கேட்பாங்க மெயின்ஸில் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சோலாஸோடைய அந்த ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சருக்கு இப்போ வந்திருக்கும். ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சோலாஸ் வந்து டெம்பிள் ஆர்கிடெக்சர் தான் வந்து நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஏன்னா அதுதான் மிஞ்சி இருக்கு சோலாஸோட இதில். டெம்பிள் ஆர்கிடெக்சர், அதுக்கப்புறமா அவங்க பண்ணக்கூடிய அந்த ஸ்கல்ப்சர்ஸ் பான்ஸ் ஸ்கல்ப்சர்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து ஸ்டோன் ஸ்கல்ப்சர்ஸாக இருக்கட்டும், இது அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அவங்களுடைய லிட்ரரி ஒர்க் என்னன்றதையும் நம்ம பார்த்தோம். ஓகே, அப்போ டெம்பிள் ஆர்கிடெக்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 ஃபேஸாக நம்ம அதை பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் டெம்பிள் ஆர்கிடெக்சர். என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 அந்த த டெம்பிள்ஸ் வில் பி சரவுண்டட் பை 8 ஸ்டப் ஷ்ரைன்ஸ். ஓகேங்களா? 8 ஸ்டப் ஷ்ரைன்ஸ் வந்து சரவுண்ட் பண்ணியிருக்கும் அந்த டெம்பிள்ஸ். 8 ஸ்டப் ஷ்ரைன்ஸ் வந்து இருக்கும். அது எப்படி வந்து நார்த் இந்தியாவில் வந்து பஞ்ச மண்டபம் இருந்ததோ அதே மாதிரி இங்கேயும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த 8 சப்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஃபேஸாக இருந்துச்சு. செகண்ட் ஃபேஸ் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜராஜாவும் ராஜேந்திரனும் கட்டின அந்த டெம்பிள்ஸ். ஓகேங்களா? அதுதான் வந்து திராவிட மாடல், திராவிட ஸ்டைலில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஜெனித்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அது என்னங்கிறத ஒவ்வொரு இதுவாக நான் சொல்கிறேன். பல்லவ காலத்திலிருந்து ஆரம்பித்த அந்த திராவிட ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் எதில் ஜெனித் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சோழர்களுடைய காலத்தில் ஆகும். அதுக்கப்புறமா வந்து எங்கே அது வந்து கிளைமேக்ஸ் அடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விஜயநகர் காலத்தில் அது கிளைமேக்ஸ் அடையும். ஓகேங்களா? அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ பல்லவா பீரியட்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கர்ப்ப கிரகம் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து விமானம் இருக்கும். ஓகேங்களா? இந்த விமானத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷிக்காரா இருக்கும், அதுக்கப்புறமா வந்து கலசம் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து இதில் வந்து நல்ல ஒரு இன்ட்ரிகேட் ஸ்டைல்ஸ் இருக்கும், நிறைய சிற்பங்கள்லாம் வந்து நல்லா இருக்கும். இங்கே வந்து மெயின் டெய்ட்டி இருக்கும். ஓகேங்களா? இங்கே மெயின் டெய்ட்டி இருக்கும். இப்படி தான் வந்து பல்லவர்கள் பீரியடில் இருந்த அந்த டெம்பிள் ஆர்கிடெக்சர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழர்கள் வராங்க. அவங்க அந்த டெம்பிள் ஆர்கிடெக்சரில் அடுத்த பரிமாணத்துக்கு கொண்டு போகிறாங்க. இதில் என்ன இருக்குன்னு பாருங்க. இதுதான் இந்த ஒரிஜினல் டெம்பிள். இந்த டெம்பிள், இந்த இடம், இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் வந்து சோழர்கள் கட்டினது. இதில் என்னென்ன இருக்குது? இங்கே வந்து கர்ப்ப கிரகம் இருக்கும். ஓகேங்களா? கர்ப்ப கிரகத்துக்குள்ளே வந்து மெயின் டெய்ட்டி இருக்கும். ஓகேங்களா? மெயின் டெய்ட்டி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை விமானம்னு சொல்லுவோம், விமானம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஷிக்காரான்னு சொல்லுவாங்க.
ஷிகாரா. அதுக்கப்புறமா வந்து இந்த கலசம் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதை ஸ்தூபைன்னு சொல்லுவோம். ஓகே, இது. அதுக்கப்புறமா வந்து இந்த மண்டபம் இருக்கு பாத்தீங்களா, ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆராதன மண்டபம், இல்லைன்னா வந்து கல்யாண மண்டபம், இதெல்லாம் சொல்லுவாங்க. கல்யாண மண்டபம், அர்த்த மண்டபம், ஆராதன மண்டபம், இதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த வெளிப்புற சுவர், இது வந்து இது. அதுக்கப்புறமா இந்த கோபுரம், இதெல்லாம் வந்து, அதுக்கப்புறம் இந்த வாசல், இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வந்தவங்களால வந்து கட்டப்பட்டதா இருக்கும். ஓகேங்களா. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோபுரம் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து விஜயநகர எம்பையரால கட்டப்பட்டது. ஓகேங்களா. விஜயநகர் என்ன பண்ணுவாங்கன்னா, சோழர்கள் பீரியட்ல விமானம் பெருசா இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் விஜயநகர் பீரியட்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த விமானம் வந்து சின்னதாகி இந்த கோபுரம் வந்து பெருசாகும். அதுக்கப்புறம் அடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சைட்ல நிறைய ஷ்ரைன்ஸ் கட்டுவாங்க. இந்த மாதிரி அம்மன் ஷ்ரைன்ஸ் எல்லாம் வந்து விஜயநகர் எம்பையர்ஸ் தான் கட்டுவாங்க. அதுக்கப்புறம் இந்த என்ட்ரன்ஸை வந்து மராத்தாஸ் வந்து உருவாக்குறாங்க. ஓகேங்களா. ஒரே டெம்பிள்ல நான் சொல்லல, மத்த டெம்பிள்ஸ்ல இந்த மாதிரி இருக்கும். எங்கெங்கெல்லாம் கட்டப்படலையோ அங்கெல்லாம் கட்டப்பட்டிருக்கும். ஓகே. ஸோ இப்படிதான் வந்து இந்த திராவிட ஆர்கிடெக்சர் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முழுமை பெறுது. ஓகே. இது வந்து பிரகதீஸ்வரா டெம்பிள். இதே மாதிரி இது பிரகதீஸ்வரா டெம்பிள். இது வந்து பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம். அதே ஸ்டைல், அதே ப்ளூ பிரிண்ட் வச்சுதான் வந்து இதை கட்டியிருப்பாங்க. அப்போ நம்ம வந்து திராவிட ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் வந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு முறை இருக்கு. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எப்படி இருக்கும் ப்ளூ பிரிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விமானா, ஷிகாரா, ஸ்தூபி, கல்யாண மண்டபா, அதுக்கப்புறமா வந்து நந்தி, ஓகேங்களா, வெஹிக்கல், அதுக்கப்புறமா வந்து கோபுரம் அப்படின்னு வந்து நம்ம போடலாம். இது வந்து கர்ப்பகிரகா, மெயின் ஷ்ரைன். ஓகேங்களா. இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா திராவிடா ஸ்டைலோடைய இந்த ஆர்கிடெக்சருடைய ப்ளூ பிரிண்ட். ஓகே. இப்படி நீங்கள் வந்து உங்களுடைய இதில் வரையலாம். இதை வந்து ஒரு 20 செகண்ட்ஸில் வரைய கற்றுக்கோங்க. ஓகே. உங்களோட ஆன்சர்ஸில் இது மாதிரிலாம் போட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த தேர்ட் ஃபேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாராசுரம்ல இருக்கக்கூடிய ஐராவதேஸ்வரா டெம்பிள் தான் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதை யாரு வந்து கட்டினது, ராஜராஜா 2 தான் வந்து கட்டியிருப்பார். ஓகே. இதுல இம்பார்ட்டண்ட்டான அந்த எப்படி இருக்கும் இங்க பாருங்க, எவ்வளோ இன்ட்ரிகேட்டா இருக்கு பாருங்க. அந்த ஸ்ட்ரக்சரு எவ்வளோ சூப்பரா வந்து கட்டியிருக்காங்க பாருங்க. இந்த எம்ப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து சின்ன சின்ன விஷயங்கள், இதெல்லாம் ஒரே கல்லுல செதுக்கப்பட்டது. ஓகேங்களா. ஒரே கல்லுல கைலாசா டெம்பிள் மாதிரியே வந்து எல்லோரா இருக்கக்கூடிய கைலாசா டெம்பிள் மாடல் மாதிரியே இது இருக்கும். ஓகேங்களா. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுமே வந்து செதுக்கியிருப்பாங்க. இன்ட்ரிகேட்டா இருக்கும். அதே மாதிரி வந்து என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா இல்யூஷன் ஸ்டைல்ஸ் இருக்கும். இங்க பாருங்க, இந்த மாதிரி தேர் வந்து வச்சிருக்கிறது, அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி மியூசிக்கல் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மியூசிக்கல் ஸ்டெப்ஸுக்கு பேர் போனது. அதுக்கப்புறம் இந்த இல்யூஷன்ஸ். இந்த சைட்ல பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கும். இப்படி பாக்குறீங்க அப்படின்னா எலிஃபென்ட் மாதிரி இருக்கும். நீங்க இதை பாக்குறீங்க அப்படின்னா எலிஃபென்ட் மாதிரி இருக்கும். இதை பாத்தீங்கன்னா ஒரு மாடு மாதிரி இருக்கும். ஓகே. இந்த மாதிரி இல்யூஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஐராவதேஸ்வரா டெம்பிள்ல தான் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரான்ஸ் ஸ்டாச்சு. சோழர்கள் பீரியடுக்கு ரொம்ப ஃபேமஸான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிரான்ஸ் ஸ்டாச்சூஸ் வந்து சொல்லுவாங்க. இதுவும் வந்து எந்த டெக்னிக்ல வந்து கட்டப்பட்டது, லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக். லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக்ல கட்டப்பட்டது. இது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, இந்த சரௌண்டிங், இது வந்து இந்த ஹோல் டான்ஸையுமே வந்து நடராஜா ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டியம், நடராஜ நாட்டியம், காஸ்மிக் டான்ஸ் ஆஃப் காஸ்மிக். உலகத்தை வந்து உருவாக்கும் போது ஆடின ஆட்டம் தான், சிவனுடைய ஆட்டம் தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு ஃபயருக்குள்ள ஆடுவார் சிவன். ஓகேங்களா. ஒரு ஃபயர், ஒரு தீ பிழம்புக்குள்ள ஆடுவாரு. இவர் ஆடுற அந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய இந்த கையில உடுக்கை இருக்கும். உடுக்கையை அடிக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த சவுண்ட் ஆஃப் கிரியேஷன். இந்த சவுண்டை கேட்டு தான் கிரியேஷன் வந்து உருவாகுது. இந்த உடுக்க அடிக்கிறதுல இருந்து தான் கிரியேஷன் உருவாகுது. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா அக்னி இருக்கும். த பவர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா. இவர் வந்து டிஸ்ட்ரக்ஷனுடைய கடவுள் தான் இல்லையா, அதனால இந்த சைட்ல வந்து அக்னியை வச்சிருப்பாரு. இது பாத்தீங்கன்னா இந்த கையில வந்து அபயமுத்ராவை காட்டுவார். அபயமுத்ரா. அதுக்கப்புறமா வந்து இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன உருவம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து இல்யூஷன்.
மாறா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இல்யூஷனை வந்து காலால மிதிச்சு கொல்லுவார். ஏன்னா வந்து மக்களை தவறா வழிநடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இல்யூஷனை ஒழிக்கிறவரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவபெருமான் தான். அதுக்கப்புறம் அந்த ஆடுற ஆட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இவருடைய அந்த சடா முடி அது வந்து அந்த முடி வந்து பிடரியா வந்து வெளியே வர்ற மாதிரி வந்து இந்த இவ்வளவு இன்ட்ரிகேட்டா வந்து வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய பக்தர்களை அவர் வந்து இவருடைய கால் கீழே வந்து சரணாகதி அடைய சொல்லுவார். அதனாலதான் இந்த கையை வந்து இவரோட காலுக்கு கீழே காட்டுறாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா வந்து எக்மோர் மியூசியத்திலே இந்த சிலைலாம் இருக்கு. ஓகேங்களா, நிறைய சிலைங்க இருக்கு. இந்த சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷனாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் ஹிஸ்ட்ரியை இன்னும் ரொம்ப நிறைய பேருக்கு வந்து ஹிஸ்ட்ரி வந்து பிடிக்காது. எனக்கே நல்லா தெரியும். ஏன்னா வந்து நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது சார், அதனால எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னுவாங்க. பட் ஹிஸ்ட்ரியை வந்து ரொம்ப லைவாக கற்றுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு மறக்கவே மறக்காதுங்க. மற்ற இதுவாவது கான்செப்ட்ஸு இது அதுன்னு திருப்பி 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 நீங்கள் படிக்கணும். ஆனால் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் உங்கள் மண்டைக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அதை ரீடூ பண்ணவே முடியாது. ஏதாவது கொஞ்சமாச்சும் தெரியும், மறக்கவே முடியாது உங்களால் ஹிஸ்ட்ரியை. ஓகேங்களா, உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி மியூசியமுக்கு போகலாம். எக்மோர் மியூசியமுக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்க்கலாம். நிறைய இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருந்து இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் வரைக்கும் நிறைய இருக்குது எக்மோர் மியூசியமில். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நான் சொன்னல அந்த கோவில்கள், உங்களுக்கு வந்து மத நம்பிக்கையில் ஈடுபடாதவராக கூட இருக்கலாம். மதத்துக்காக போகாதீங்க, சும்மா அந்த டெம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக போகலாம். ஓகேங்களா, அப்படி போங்க. அதுக்கப்புறம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாபலிபுரம் இருக்குல்ல, அங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா இன்னும் நிறைய அந்த ஆர்கிடெக்சருடைய அந்த விஷயத்த கண்கூடா நீங்கள் பார்க்கலாம். இப்படி நீங்கள் வந்து கண்கூடா பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது லைவாக வந்து உங்களுக்கு புரியும். உங்களுக்கு அது ஈஸியாக மறக்கவே மறக்காது, எப்பயுமே மறக்காது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் டு ரிமெம்பர் ஹிஸ்ட்ரி. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து வந்து லிட்ரரி ஒர்க்ஸில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் என்னென்னன்றதை பார்த்தோம். அது இல்லாமல் இவங்களோட கண்டெம்பரரிஸாக இருக்கக்கூடியவங்க, அதாவது வந்து சாளுக்கியாஸில் வந்து நம்ம அமோக வர்ஷாவை பார்த்தோம். அதில் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா இதெல்லாம் வந்து இந்த சாப்டரில் என்சிஆர்டிஸில் கொடுத்தது. ஓகே, அமோக வர்ஷா வந்து பம்பா பொன்னா ராணா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து 3 gems ஆஃப் கன்னடா லிட்ரேச்சர். ஓகேங்களா, இவரையும் அதுக்கப்புறமா நாணையா, இவங்க எல்லாரையுமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பேட்ரனேஜ் பண்ணியிருப்பாங்க. சாளுக்கியாஸ் வந்து பேட்ரனேஜ் பண்ணியிருப்பாங்க. இந்த பீரியட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா திருமுறை, சைவ திருமுறைகளும் வைணவ திருமுறைகளும் வந்து தொகுக்கப்படுது. ஓகேங்களா, தேவாரம் திருவாசகமான சைவ திருமுறைகள், நாலாய திவ்ய பிரபந்தமான வைணவ திருமுறைகள். ஓகேங்களா, இப்போ சைவ திருமுறையை தொகுக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பி ஆண்டார் நம்பி. வைணவ திருமுறையை தொகுக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாதமுனி. ஓகேங்களா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படி தொகுக்குறாங்க. ஓகே, இந்த பீரியட்ல தான் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், ஆர்கிடெக்சராக இருக்கட்டும், அப்புறமா வந்து ஆர்ட்டாக இருக்கட்டும், ஆர்ட் ஃபார்ம்ஸில் ஸ்கல்ப்சர்ஸு, ஸ்டோன் ஸ்கல்ப்சர்ஸு, அதுக்கப்புறம் பிரான்ஸ் ஸ்கல்ப்சர்ஸு, அதுக்கப்புறம் லிட்ரரி ஒர்க்ஸான தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற அந்த திராவிட மொழிகள் எல்லாத்தையுமே வந்து பேட்ரனேஜ் பண்ணுறாங்க அந்தந்த மொழிக்குரிய அரசர்கள். ஓகேங்களா, இதுதான் வந்து ஸோ திஸ் பீரியட் இஸ் கால்ட் அஸ் கிரேட் ரிமார்க்கபிள் பீரியட், நாட் ஃபார் பொலிட்டிக்கல் இன்டகிரேஷன் பட் கல்ச்சுரல், சோஷியல், ஆர்கிடெக்சரல், ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரல் இன்டகிரேஷன். ஓகே, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் வரும்போது இன்னும் நிறைய பிக்சர்ஸோட நம்ம அந்த ஆர்கிடெக்சரை பார்க்கலாம், எப்படி எவால்வ் ஆகுது, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ 2023 கேட்ட கொஸ்டின். ஸோ ரீசெண்டாக எந்த கொஸ்டினுமே வந்து சோலாஸில் பெருசாக கேட்கப்படலை. ஓகேங்களா, 23 கேட்ட கொஸ்டின், சோலாஸ் டிஃபீட்டட் பாண்டியாஸ் அண்ட் சேராஸ் ரூலர்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ் தேர் டாமினேஷன் ஓவர் த பெனின்சுலர் இந்தியா இந்த ஏர்லி மிடிவல் டைம்ஸுங்கிறது கரெக்ட். ராஜேந்திர சோலாவை பற்றி பார்த்தோம் நம்ம. ஓகேங்களா, அதோடைய காந்தலூர் போர், அதுக்கப்புறமா வந்து பாண்டியாஸை இது பண்ணது, அமரபுஜங்க பாண்டியன்னு பேர். ஓகேங்களா, பாண்டிய மன்னரோட பேர் வந்து அமரபுஜங்க பாண்டியன். இவர் ராஜராஜ சோழன் வீழ்த்தின பாண்டிய மன்னரோட பேர் அது. ஓகே, சோலாஸ் சென்ட் அன் எக்ஸ்பெடிஷன் அகெயின்ஸ்ட் சைலேந்திரா எம்பையர் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ அதுக்கப்புறமா தான் அவர் என்ன பண்ணுறாரு, ராஜேந்திரா கடாரம் கொண்டான்னு ஒரு பேர் வச்சுக்கிறார். ஓகே, ஸோ
ரெண்டுமே கரெக்டு. சி இஸ் த ஆன்சர். பி வந்து மாற்றிருக்கு. ஓகேங்களா, சி இஸ் த ஆன்சர். போத் 1 and 2 இஸ் த ஆன்சர். கரெக்டான ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இன்கரெக்ட் கேட்டிருந்தாங்கன்னா நெய்தர் போட்டுருக்கணும். ஓகே, ஸோ சோலாஸை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பார்த்தோம்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த செஷன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஃப்ரீயாக இருங்க, ஜாலியாக இருங்க. தேங்க்யூ.